எந்த பிரச்சனைக்கும் போர்க்களத்தில் தீர்வு காண முடியாது. பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக ரீதியிலேயே அமைதியையும் நிலைத்தன்மையையும் கொண்டு வர முடியும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக போலந்து சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் டொனால்ட் டஸ்குடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்தியா போலந்து இடையிலான தூதரக உறவு தொடங்கி 70 ஆண்டுகள் ஆவதாகவும் இரு நாட்டு உறவையும் கொள்கை ரீதியிலான நட்புறவாக மாற்ற முடிவு செய்யப்பட்டதாகவும் செய்தியாளர் சந்திப்பில் பிரதமர் மோடி தெரிவித்தார். இந்தியாவும் போலந்தும் சர்வதேச அரங்கில் பரஸ்பரம் ஒத்துழைப்பளிப்பதாகவும் அவர் கூறினார். போலந்து நிறுவனங்கள் மேக் இன் இந்தியா திட்டத்தில் இணைய முன்வர வேண்டும் என்று பிரதமர் அழைப்பு விடுத்தார். உக்ரைனிலும் மேற்காசியாவிலும் தொடரும் பிரச்சினைகள் ஆழ்ந்த கவலை அளிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். हम शांति और स्थिरता की जल्द से जल्द बहाली के लिए डायलॉग और डिप्लोमेसी का समर्थन करते हैं. इसके लिए भारत अपने मित्र देशों के साथ मिलकर हर संभव सहयोग देने के लिए तैयार है. பயணத்தின் அடுத்த கட்டமாக பிரதமர் மோடி உக்ரைன் நாட்டுக்கு செல்கிறார். உக்ரைன் தலைநகர் கீவுக்கு ரயில் மூலம் பிரதமர் மோடி பயணப்படுகிறார். 10 மணி நேரம் பயணித்து உக்ரைன் நாட்டிற்கு செல்லும் பிரதமர் மோடி அங்கு 7 மணி நேரம் இருப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி 3ஆம் முறையாக பதவியேற்றவுடன் கடந்த ஜூலை மாதம் ரஷ்யா சென்று அந்த நாட்டு அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்தித்திருந்தார். ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கும் நிலையில் ரஷ்ய அதிபருடனான இந்த சந்திப்பிற்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கண்டனம் தெரிவித்திருந்தார். இச்சூழலில் உக்ரைன் நாட்டிற்கு பிரதமர் மோடி பயணப்படுவது சர்வதேச அரங்கில் உற்று நோக்கப்படுகிறது.